தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு தொடங்க இருக்கிற நிலையில் பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக காவல்துறை தரப்பிலும் தேர்தல் ஆணையம் தரப்பிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக தபால் வாக்கு எண்ணப்படும். அதற்கு தொடர்ந்ததாக சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கிற நிலையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இத்தனை முறை நடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக 4 முனை போட்டியானது தமிழகத்தில் நிலவிய நிலையில் எந்த அளவிற்கு ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் இந்த முடிவுகள் காத்திருக்கின்றோம்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் இன்னும் ஒரு 8 மணி அளவில் எண்ணப்பட இருக்கின்றன. 1.5 மணி நேரத்திலே வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் முகவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அனைத்து வாக்குகள் எண்ணப்படக்கூடிய மையங்களுக்கும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய முகவர்கள் தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக ஒரு 4 முனை போட்டியை பார்க்க முடிகின்றது. அதிலும் குறிப்பாக பல இடங்களில் வலிமையான ஒரு மும்முனை போட்டியை பார்க்க முடிகின்றது. 3 முனை போட்டி என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் போட்டி அளிக்கக்கூடிய வேட்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமோ அதே நேரம் நாம் தமிழர் கட்சியின் மூலமோ ஒரு சில தொகுதிகளில் களம் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தேர்தலை சுவாரஸ்யப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முடிவாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் கூட 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில தொகுதிகளில் 25 சுற்றுகள் வரை வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் எத்தனை வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து அதனுடைய சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. குறைந்தபட்சமாக 14 சுற்றுகளில் இருந்து தொடங்கி அதிகபட்சமாக ஒரு 25 சுற்றுகள் வரை எண்ணப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் வாக்காளர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் எத்தனை என்பதை பெறக்கூடிய விதமாக ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் தொடர வேண்டும் என்கின்ற முனைப்போடு எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பு காட்டியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அந்தந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள் என்பதையும் கடந்து தாவேக தலைவர் விஜய்க்காக விழுந்த வாக்குகளாக அந்த வாக்குகள் பார்க்கப்பட இருக்கின்றன. எனவே அவர்கள் இரட்டை இலக்கத்திலே தொகுதிகளை பெறுவார்களா என்பது உட்பட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களம் இறக்கியிருந்தாலும் கூட குறிப்பாக அவர் போட்டியிடக்கூடிய காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதி மீதான எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கின்றது. கடந்த முறை மத்திய மண்டலமான அந்த தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் அதிமுக ஒரு பெருத்த பின்னடைவை சந்தித்திருந்தது. ஆனால் இந்த முறை அந்த மத்திய மண்டலத்தில் கணிசமான தொகுதிகளை பெறக்கூடிய விதமாக அதிமுகவினுடைய தேர்தல் பணிகள் அமைந்திருந்ததாக அந்த கட்சியினர் பார்க்கின்றார்கள். எனவே இந்த முறை மத்திய மண்டலத்தில் அதிமுக எந்த அளவு முன்னிலை பெறப் போகின்றது என்பதை பொறுத்துதான் அவர்கள் ஆட்சிக்கு வருவார்களா, ஆட்சி கட்டிலில் அமர முடியுமா என்பது தீர்மானிக்கப்படும். அதே போன்று தென் தமிழகத்திலும் கூட கடந்த முறை காட்டிலும் இந்த முறை கூடுதலான தொகுதிகளை பெற வேண்டும் என்று அதிமுக முனைப்பு காட்டி வருகின்றது. அதுவும் எந்த அளவு சாத்தியப்பட இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அதிமுகவினுடைய ஆட்சி கனவு இந்த தேர்தலில் பலனளிக்குமா என்பது தெரிய வரும். ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நீண்ட காலத்திற்கு பிறகு அதிமுக மீண்டும் தங்களுடைய இழந்த அந்த வாக்கு வங்கியை திரும்ப பெறக்கூடிய விதமாக கூட்டணிகளை எல்லாம் முடிவு செய்திருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக அதிமுகவிற்கு அந்த வாக்குகள் எல்லாம் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமமுகவினுடைய வாக்குகள் முழுவதுமாக அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு மடைமாறுமா அல்லது சசிகலா போன்றவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு காரணமாக அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமா என்பது உட்பட பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை 85% அளவு வாக்குகள் தமிழகத்தில் பதிவாகி இருக்கின்றன. எப்போதும் இல்லாத அளவு அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருப்பதன் காரணமாக இந்த தேர்தலிலே வாக்காளர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த வாக்குகள் ஒவ்வொரு சுற்றிலும் முக்கியத்துவம் பெறுகின்றது. குறைந்தபட்ச எண்ணிக்கை அடிப்படையில் பல இடங்களிலே அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் மாறி அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த தேர்தல் பல வகையில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு அதனுடைய முடிவுகளிலேயே ஒரு சில காட்சிகள் தென்படக்கூடும். அதாவது ஆட்சி மாற்றம் உண்டா அல்லது திமுக தான் ஆட்சியில் தொடரப் போகின்றதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக தபால் வாக்குகளை அமைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக குறைவான சதவீதம் தான் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்திலே தபால் வாக்குகள் என்பது. ஆனாலும் கூட ஆட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது, காவல்துறையினருடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த தபால் வாக்குகள் முக்கிய பங்களிக்கும். எனவே தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், காவல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்கள் தங்களுடைய மனநிலையை தபால் வாக்குகள் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பார்கள். முதல் அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டாலே ஊரகப் பகுதியிலும் நகரப் பகுதியிலும் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் முதல் அனைத்து தரப்பு வாக்காளர்களுடைய மனநிலை என்னவாக இந்த தேர்தலில்
அமைந்திருக்கின்றது என்பதை பார்த்துவிட முடியும். எனவே 8:30 மணிக்குள்ளாகவே நாம் அந்த முடிவுகளை உடனுக்குடன் விரைந்து வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். தபால் வாக்குகள் மூலமாக எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன, திமுகவிற்கு எவ்வளவு, அதிமுகவிற்கு எவ்வளவு, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் கட்சிகளுக்கெல்லாம் எவ்வளவு தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த தேர்தலில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் முதல் அரை மணி நேரத்திற்குள்ளாக தபால் வாக்குகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. அதன் பிறகு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளும் எண்ணி முடிக்கப்பட்டு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை 4 முனை போட்டியாக நிலவுகின்றது என்றாலும் கூட பல தொகுதிகளில் ஒரு மும்முனை போட்டி இருக்கின்றது. அமைச்சர்கள் போட்டி இருக்கக்கூடிய தொகுதியில் எல்லாம் கடுமையான போட்டி இருக்கின்றது. ஒரு சில அமைச்சர்கள் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடும் என்பதாக கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டன. அது எந்த அளவு உண்மையாகும் என்பது இன்னும் சற்று நேரத்திலே தெரிய வரும். அதே நேரம் அதிமுக, திமுக 2 கட்சிகளுமே முழு நம்பிக்கையோடு வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு உள்ளாக செல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. வேட்பாளர்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கின்றார்கள். வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் அவர்கள் வெற்றிக்கு எந்த அளவு நெருங்கி செல்கின்றார்கள் என்பதை பார்க்க முடியும். வழக்கமாக 11 மணி அளவிலேயே யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள், எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் எந்த கட்சிகள் வெற்றி பெறப் போகின்றது என்பதை தீர்மானித்து விட முடியும். ஆனால் இந்த முறை அதுபோன்று எளிதாக யாரும் தீர்மானிக்க முடியாது. மாலை வரை கூட பல தொகுதிகளிலே வெற்றி நிலவரங்கள் மாறி மாறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணும் பொழுதும் வெற்றியாளர்களுக்கு இடையிலான வாக்கு சதவீதம் குறைவாகத்தான் இருக்கும் என்பது இந்த தேர்தலில் எதிர்பார்க்கப்படுகின்றது. வாக்கினுடைய சதவீதம் அதிகரித்திருந்தாலும் கூட வெற்றியாளர்களுக்கு இடையிலான அந்த வெற்றி வாக்குகளுடைய வித்தியாசம் என்பது மிக குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் அது போன்ற ஒரு சூழலிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது இந்த தேர்தல் முடிவுகள் என்பதும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.